அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். சில செக்டரெல்லாம் எப்பொழுதும் ஹை பியில் தான் இருப்பாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிக வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது 20 பிஇ 20 பிஇக்கு கீழே ஒன்று இபிஎஸ் சடனாக பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 25-30 பியில் இருக்கும். இபிஎஸ் இவ்வளவு அதிகமாக போன வருஷத்தை விட க்ரோ ஆகிருக்குதே, இந்த இபிஎஸ்ஸை இவங்க தக்க வைப்பாங்களா அப்படிங்கிற பயத்தில் 20-25 பிஇ இருந்தாலும் வாங்க மாட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி பலதரப்பட்ட கன்ஃபியூஷனில் நம்ம இன்வெஸ்டர்ஸ் எப்பொழுதுமே இருப்பாங்க. புல் மார்க்கெட்டில் இந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போயிருக்கும், அதிக வேல்யூவில் ட்ரேட் ஆகும். அப்போ இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த செக்டர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெப்யூட்டடான ப்ரொமோட்டர், நம்ப தகுந்த ப்ரொமோட்டராக இருப்பாங்க, டாப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், அற்புதமாக டிவிடெண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கேஷ் மின்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கடனே இருக்காது, கேஷ் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இந்த கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஃபாரினில் டாலரில் சம்பாதிக்கிற கம்பெனிகளாக இருப்பாங்க. நான் எந்த கம்பெனிகளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? நான் ஐடி செக்டரில் உள்ள இந்த டாப் 5 கம்பெனிஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல ப்ரொமோட்டர்னு தெரியும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பெனிகளுக்கு பொருந்தும். சரிங்களா? ஆனால் இந்த ஐடி செக்டர் இப்போது ரொம்ப டவுனாக கிடைக்கிது. இப்போது ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் கிடக்குறாங்க. 20 பிஇ 25 பிஇ. நான் இந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டென்ஷனோட வீடியோ பதிவு போடலை. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. அப்போ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. டிசிஎஸ் அவங்க ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு அவங்களுடைய ரிசல்ட்டு பிடிச்சிருக்கு. 1.6% டவுனு, பெருசாக க்ரோத் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்சர்டனிட்டி இந்த ட்ரம்ப் டேரிஃப்னாலையும் யூஎஸ் ரெசஷன் ஃபியர்னாலையும் இருக்கும். ஆனால் இனிமேல் வரப்போகிற குவார்ட்டரில் ஒரு குவார்ட்டர் வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலை, சாரி, இந்த வருஷத்தை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு டிசிஎஸ் மாதிரி கம்பெனிகள், அதுவும் டாலரில் இன்கம் சம்பாதிக்கிற கம்பெனிகள், ப்ரொமோட்டர் இவ்வளவு சாலிடாக இருக்கிற ப்ரொமோட்டர், ரெகுலராக நல்ல டிவிடெண்ட் அள்ளித்தர்ற கம்பெனி 25 பிஇயில் 20 பிஇ ஜோனில் கிடைக்கும் பொழுது, அதுவும் 4500 ரூபா போனப்போ என்கிட்ட லைவில் கேட்டிங்க டிசிஎஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3200 ரூபாய்க்கில் கிடைக்கிது. அதுவும் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்ததுக்கப்புறம். என்ன கேட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. மார்க்கெட் எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக்கினுடைய விலையை எப்படி தெரியுமா நிர்ணயிக்கும், மேலே கொண்டு போகிறதா கொண்டு போகிறது இல்லையான்னு? அந்த கம்பெனி க்ரோத்தை காட்டுதா அப்படிங்கிறத தான் பார்க்கும். இந்த கம்பெனினால் க்ரோத்தை இப்போ காட்ட முடியல, ஆனால் ஃப்யூச்சரில் காட்டுவாங்க. அவங்களுடைய சேல்ஸை நீங்கள் போய் பாருங்கள். குவார்ட்டர்லி எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேல்ஸ் க்ரோத் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் 5 வருஷ பீரியடில் எடுத்து பாருங்கள், சேல்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் இவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. டாடா சென்ஸ், அதாவது என்னென்னா அந்த டாடா குரூப்புக்கே காசை அள்ளி கொடுக்குற ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் இந்த டிசிஎஸ் ஐடி செக்டரில் உள்ள டாப் மோஸ்ட் கம்பெனி. ஐடி செக்டரில் உள்ள எல்லா கம்பெனிகளுமே, இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு HCL டெக்காக இருக்கட்டும், இந்த கம்பெனிகள் எல்லாமே பிஇ 20 ஒட்டி தான் ட்ரேட் ஆகிறாங்க. விச் இஸ் அ ஃபேர் ப்ரைஸு. கடன் கிடையாது, நல்ல ப்ரொமோட்டர்ஸு. விப்ரோவில் ரொம்ப நியாயமான ப்ரொமோட்டர், டிசிஎஸ் டாட்டா சொல்லவே வேணாம். அதே போல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்பில் கடன் இருக்குது. ஆனால் அந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்லேயே கடன் இல்லாத ஐடி ஸ்டாக்ஸு அப்படின்னா டெக் மஹிந்திரா. புரியுதுங்களா? மஹிந்திராவும் ஒரு ரெப்யூட்டட் ப்ரொமோட்டர் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவருடைய அந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு சொல்கிற அந்த ஆட்டோமொபைல் டிவிஷன் வேணால் கடனில் இருக்குது, அதனால தான் நான் வாங்கலை. ஆனால் டெக் மஹிந்திரா அப்படிங்கிறது
ரொம்ப வருஷமாகவே இருக்கிறாங்க. சத்யம் கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அக்வயர் பண்ணி அந்த மாதிரி முன்னேறின கம்பெனி இந்த டெக் மஹேந்திரா. சரிங்களா? அதே போல் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், சிவநாடாரை பற்றி சொல்லவே வேணாம், அவங்க கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கம்பெனி நான் சொன்னேன், இன்ஃபோசிஸை பற்றி பேசவே வேணாம். நந்தன் நில்கேனி, நாராயணமூர்த்தி பற்றி ஏதாவது பேசணுமா? பேசுகிறதுக்கு இங்கே விஷயமே கிடையாது. இவங்க எல்லாமே ஃபாரினில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு யூஎஸ் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸு ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். சரிங்களா? மற்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் அப்படியே தில்லு முள்ளு பண்ணுறது, அக்கௌண்டிங் ஃப்ராடு இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸே போயிடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருப்பாங்க யூஎஸ் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது. அதனால தான் ஐடி கம்பெனிஸும் ஃபார்மா கம்பெனிஸும் யூஎஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரெவன்யூ எல்லாம் யூஎஸில் வருது அப்படின்னாவே நீங்கள் ஓரளவு வந்து அதில் சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறது, ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அசம்ஷன். சரி, இந்த வீடியோ பதிவை போட்டதுக்கான காரணம், மார்க்கெட்டு இப்போ 2-3 நாள் ஏறினாலும் 1000 புள்ளிகளை மேலே ஏறினாலும் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குப்பா. நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து எதுவுமே எக்ஸ்போசர் எடுத்துக்கலையா? இது வரைக்கும் எடுத்துக்கலை, இடையில அங்கங்கே கேட்டிங்க, இப்போவும் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட முடிவை விட்டுறேன். இந்த கம்பெனிகள்லாம் கீழே போகாதுன்னெலாம் சொல்லலை. ரிசல்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு தான் வந்து மார்க்கெட்டு வந்து டிசிஎஸ் ஸ்டாக்கை அப்படியே வச்சுருக்குது. ஆனால் அவங்க 30 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இதே ரிசல்ட்டு அல்லது இதை விட கம்மியான ரிசல்ட்டு இருக்கும் பொழுது மார்க்கெட் 4500 கொண்டு போச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு 4 குவார்ட்டருக்கு முன்னாடி growth அப்படிங்கிற மாதிரி போயிடும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, இன்றைக்கி 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, அடுத்த குவார்ட்டரில் 12 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு growth இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்து மேலே கொண்டு போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குது, அந்த மேலே ஏறின அந்த 12 ரூபா இபிஎஸ்ஸையே வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 4 குவார்ட்டரா. ஆனால் மார்க்கெட் என்ன நினைக்குது, அவ்வளோதான் growth இல்லைன்னு நினைக்குது. ஆனால் டிசிஎஸ் மாதிரி கம்பெனிகள் இவ்வளவு வருஷமாக உங்களுக்கே தெரியும் பேட்டர்ன், ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மார்க்கெட் சிச்சுவேஷனை சமாளித்து திடுக்குன்னு வந்து growth காட்டுவாங்க தானே. அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு குவாலிட்டிக்கு குவாலிட்டி, ப்ரொமோட்டருக்கு ப்ரொமோட்டரு, கேஷ் ஃப்ளோவுக்கு கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டிக்கு சேஃப்டி, அதே போல் நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனிகள், கார்ப்பரேட் கவர்னன்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட்டோடைய எஃபிஷியன்சியும் சரி, அதே போல் வந்து ப்ராஃபிட் மார்ஜினும் சரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற கம்பெனிகள். என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸுக்கு இவ்வளவு 25 PE கம்மியான வேல்யூவேஷனுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. எஃப்எம்சிஜி செக்டருக்கு ஈக்குவலாக வந்து இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் 40 PE 50 PE கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட்டு. அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி கம்பெனிகளை உதாரணமாக விப்ரோ வந்து அவங்க வந்து போனஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு 380 ரூபா போச்சு, 600 ரூபாய்க்கு மேலே போச்சு. அப்போ வந்துட்டு நான் விப்ரோ வாங்கவான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. விப்ரோ இப்போ 240 ரூபாயில் கிடைக்கிது. அப்போ 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது 480 ரூபா. சரிங்களா? பிஇ வந்து பார்க்கும் பொழுது 20க்கு பிஇயில் கிடைக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட் எல்லாமே பயப்படுறப்போ நீங்களும் பயந்து ஒதுங்கி உட்காடுறீங்க. அந்த மார்க்கெட்டு வந்து அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் நமக்கு தெரியுது அப்படிங்கும்போது மார்க்கெட் டக்குன்னு அதை ஏற்றிட்டு போயிடும். அப்போ வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வயரிங்கை கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் போய் பொசிஷனை அதிகமாக எடுத்துட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனாவது இந்த மாதிரி கம்பெனிகளில் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு, அதுவும் மார்க்கெட் சென்டிமெண்ட் 1000 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக மாறினதுக்கப்புறமும் இந்த கம்பெனிகள்லாம் ஏறலை நண்பர்களே. இதை வந்து ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களை வாங்க சொல்ல கிடையாது. நான் திருப்பி சொல்லிட்டேன். உங்களுடைய முடிவு, உங்களுடைய ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து இன்ஃபோசிஸ் 1400லேருந்து 650 மறுபடியும் போச்சு அப்படின்னா என்னெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட்டு, என்னுடைய பர்சனல் ஃபீலிங்கு, நம்ம மக்கள் எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் எல்லாமே இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து 30-35 PEயில் வந்து கடந்துச்சு. அப்போ வந்து வாங்கவான்னு கேட்டிங்க. நான் சொன்னேன், அப்போ என்ன சொன்னேன்னா, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து விப்ரோலாம் 380 ரூபா 390 ரூபாயில் கிடச்சிச்சேப்பா, அப்போல்லாம் வாங்கலையே, இப்போ 620 30 போகுது, இப்போ வந்து கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 630 அப்படிங்கிற விலையிலேருந்து குறைஞ்சு 480 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அவங்களோட இபிஎஸும் இதுக்கு இடையில வந்து க்ரோ ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிசிஎஸுக்கும் விப்ரோவுக்கும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் நியூஸு இடையில வந்துச்சு. இந்த நியூஸ் எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகும் தானே.
அவங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் பெருசாக கேன்சல் ஆகலை அப்படின்னு தான் வந்து டெக் மஹேந்திராவும் சொல்கிறாங்க, டிசிஎஸும் சொல்கிறாங்க. டெக் மஹேந்திராவில் வந்து யூரோப்பில் எக்ஸ்போஷர் வச்சுருக்கிற கம்பெனி, யூரோப் எக்கானமி நல்லா இருக்குது, புரியுதுங்களா? டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் டெக் மஹேந்திரா வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மற்ற கம்பெனிகளெல்லாம் யூஎஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, ஆனால் டெக் மஹேந்திராவுக்கு யூரோப் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. யூரோப் எக்கானமி நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு, அது முன்னாடியே ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ யூரோப்பில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெக் மஹேந்திரா வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி யோசித்து கரெக்டான டைமில் இந்த மாதிரி நல்ல கம்பெனிகள்லேயே ரிஸ்க் எடுக்க நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஜங்கு கம்பெனிகள் எல்லாமே வந்து அதிகமான வேல்யூவேஷனில், அதிகமான பிஇயில், அதிகமான ரிசர்ச் பண்ணி பிடிக்க வேண்டிய ஸ்டாக்ஸை எல்லாமே வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு கம்மியான ரிஸ்க்காக தெரியுது. ஆனால் இந்த மாதிரி சூப்பர் கம்பெனிகள்லாம் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் பொழுது ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, ஒரு மார்க்கெட்டில் வாய்ப்பு இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேங்க. எப்படி ஒரு கம்பெனி அதனுடைய ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் இவ்வளவு தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போடும் மார்க்கெட்டு. அந்த எஸ்டிமேஷனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸை மேலே கொண்டு போகும். அந்த எஸ்டிமேட்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு, அதாவது அந்த எஸ்டிமேட்டை வந்து இந்த கம்பெனினால் ரிசல்ட்டாக கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பனிஷ் பண்ணும். அந்த பனிஷ் பண்ணுற சமயத்தில் தான் வந்து நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ன நடந்துச்சு? இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக பயந்துருச்சு. இந்த கம்பெனி இந்த பேங்க்குள்ளே வந்து ஏதோ உள்ளே வந்து பயங்கரமாக வந்து புகையுது அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் வந்து என்ன சொன்னாங்க, இன்டர்னல் ஆடிட் பண்ணிவிட்டு 2.5%, அதாவது 2.35% ஆஃப் த பேங்கினுடைய நெட்வொர்த் வந்து போயிடும், அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் வந்து தப்பாக வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பரில் ஆர்பிஐ கொடுத்த கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ன்னு காட்டியிருக்கணும், ஆனால் வந்து ப்ராஃபிட்டாக காட்டிட்டாங்க. அது வந்து கரண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆர்பிஐயே வந்து சொல்லிட்டாங்க, இது எல்லா பேங்க்லையும் கிடையாது, இந்த பேங்க்கு இன்னமும் ஸ்டெடியாக தான் இருக்குது, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் உடையும் பொழுதும் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆர்பிஐக்கும் அந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய சிஇஓக்கும் வந்து மிஸ்மேட்ச் இருக்குது. ஆர்பிஐ வந்து அந்த சிஇஓடைய எக்ஸ்டென்ஷனை 3 வருஷம் அப்படிங்கிறத வந்து 1 வருஷம் தான் கொடுத்தாங்க, 3 வருஷம் கொடுக்கல. அப்படிங்கும் பொழுதே நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து தூக்கிட்டு வேறு மேனேஜ்மெண்ட், அதாவது சிஇஓ வந்து போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம், சரிங்களா? ஏன்னா ஆர்பிஐ மீறி வேறு எதுவும் பண்ண முடியாது. பேங்க் வந்து எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பேங்க்கை வந்து நம்ம ஏன் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா வந்து ஹிந்துஜா குரூப் அப்படிங்கிறது ரொம்ப மார்க்கெட்டில் ரெப்யூட்டடான குரூப்பு, சரிங்களா? அதனால் அந்த ப்ரொமோட்டர் மேலே உள்ள நம்பிக்கையிலாலையும் இந்த பேங்க் இவ்வளோ பெரிய பேங்க்கு, 6வது பேங்க்கு பேங்கிங் செக்டரில், ப்ரைவேட் பேங்க் செக்டரில் இருக்கிற 5th 6th லார்ஜஸ்ட் பேங்க்கு அப்படிங்கிறதுனாலையும் பெரிய பிரான்ச்சஸ் கொண்ட, அதாவது கிட்டத்தட்ட குட்டி பேங்க்லாம் கிடையாது, பெரிய பேங்க்கு தான். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே உள்ள வந்து லோ லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, சரிங்களா? பேங்க் மேனேஜராக இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அவர் என்ன சொன்னார், சார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பேங்கினுடைய டே டு டே ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, பேங்க் வந்து நம்ம நார்மலாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார், சரிங்களா? இது வந்து நான் அவர்கிட்ட கேட்டிருக்கணுன்னே அவசியம் கிடையாது. காரணம் வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கினுடைய விலை மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்னால தான் உடையும், சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஏன் வந்து ரொம்ப நெகட்டிவாக போச்சு, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதுக்குள்ளே இருக்குமோ அப்படிங்கிற பயம். மேனேஜ்மெண்ட்டை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா, இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கீழே போகிறதுக்கு காரணம், அந்த மார்க்கெட்டு வந்து இஸ் ஃபுல் ஆஃப் மிக்சடு பீப்புள், எல்லாமே நாலேஜபிள் புரிஞ்ச பீப்புள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் உங்களுக்கு வந்து வேல்யூ கொடுக்கும், புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி பல கோடி மக்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த பல கோடி மக்களும் வந்து ரொம்ப ரிச்சான நாலேஜபிள் பீப்புளாக இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் உடையாது. ஏன்னா பலருக்கு வந்து பலவிதமான பயம், இதுக்குள்ளே இன்னும் என்ன இருக்குமோ அப்படிங்கிற பயம். ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் அப்படி நடந்திருக்கு, அதனால தான் அந்த பயம் நியாயம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் அவங்க வந்து என்னப்பா இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல கம்பெனி இப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் மிஸ் பண்ணிட்டாங்களே, இது வந்து நியாயமே கிடையாது, இவ்வளோ பெரிய பேங்க் அவங்களோட ரெப்புடேஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாலேஜபிளாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன் கூட வித்துட்டு போவாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் முக்கியம்.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். இந்த வியூ, இந்த மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட், அதனால் அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருந்து கீழே போகிறது அப்படிங்கிறது நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான். அதே சமயம் இந்த வாய்ப்புங்கிறது அதிக ரிஸ்க்காக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய பேங்க்கு, நல்ல ப்ரொமோட்ரு, ஆர்பிஐயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்பி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு ரிவார்டு. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பாருங்கள், போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 800 ரூபாயை தொடுற அளவுக்கு வந்து திருப்பிடுச்சு, மார்க்கெட் வந்துருச்சு. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனை ஹையர் பண்ணி இந்த இண்டஸ்இண்ட் பேங்கில் என்ன தான் இருக்குங்கிறத வந்து ஆடிட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடிட் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து 2.35% நெட்வொர்த்து அப்படிங்கிறத இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் என்ன சொல்லிட்டாங்க, 2.27% வந்து உங்களுக்கு நெட்வொர்த் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1979 கோடி வந்து இந்த கம்பெனியோடைய நெட்வொர்த்தில் இருந்து குறையும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு வந்து இன்னமும் நிறையா வந்து இந்த பேங்க்கில் வந்து ஃப்ராட் இருக்கும், இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்கில் வந்து நிறைய லாஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அந்த ஸ்டாக்கை கீழே உடச்சிச்சு. ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட் என்ன சொல்லிட்டாங்க, கம்மியாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.27 2.35 இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு தான் வந்து கம்மியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஓஹோ அப்போ கம்மியான நெட்வொர்த்து தானா, இந்த பேங்க்னால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய விலையை வந்து இப்போ மேலே ஏற்றிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு நல்ல கம்பெனி, சேஃபான கம்பெனி, கடன் இல்லை, கேஷ் ஃப்ளோ இருக்குது, ஏதோ ஒரு செக்டரில் உள்ள ப்ராப்ளத்தினால வந்து அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் தான் துணிஞ்சு நம்ம வாய்ப்பாக்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், இந்த இந்திய பொருளாதாரத்தில் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவது அரிது. ஆனால் இந்த எரால, இந்த சமயத்தில், இந்த கடந்த 3-4 வருஷங்களாகவே நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும்னு தெரில. இன்னும் ஒரு 4-5 வருஷம்லாம் வந்து போயிருச்சு அப்படின்னா நம்ம பேசுகிற இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் எல்லாமே வேல்யூவேஷனில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்க வந்து கீழவும் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு திரும்புவாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம யோசிச்சுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றியும் டிசிஎஸை பற்றியும் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் ஜஸ்ட்டு ஒரு இன்புட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக. இது வாங்குகிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது நண்பர்களே என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.